எங்களது மதுவிலக்கு இயக்கத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து 4வது ஆண்டாக இயேசு இறந்த தியாக நாளான புனித வெள்ளி அன்று தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூடக்கோரி தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆகவே அருள் கூர்ந்து இந்த ஆண்டு மார்ச் மாதம் நடக்கிற அந்த பட்ஜெட் தொடரில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இயேசு இறந்த தியாக நாளிலே மக்கள் எல்லோரும் இரத்த தானங்கள் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டு வருவார்கள். பல்வேறு மாநகரங்களிலே நகராட்சிகளிலே சிலுவை பாதைகள் செய்கிறார்கள். அப்படி ஒரு தியாக நாளாக அமைதி நாளாக அனுசரித்து வரும் கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த நாளிலே நீங்கள் மதுக்கடைகளை திறந்து வைப்பது அனுசரமாக இருக்கிறது. ஆகவே அருள் கூர்ந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் அனைத்து தலைவர் அவர்களுக்கும் எங்களது கோரிக்கையை 4 ஆண்டுகளாக இப்பொழுதும் நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே நீங்கள் சட்டமன்றத்தில் அந்த கொள்கை அரசினுடைய கொள்கை மாற்றத்தில் அதை மாற்றம் செய்து புனித வெள்ளியையும் சேர்த்து அரசு மதுக்கடைகளை மூடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்திலே சர்வ சமய மக்கள் கொண்டாடும் அனைத்து விழாக்களுக்கும் மக்கள் அந்த விழாக்களை மாண்போடு நடத்த அரசே மதுக்கடைகளை மூடி அனைத்து சமய விழாக்களும் மாண்போடும் அமைதியோடும் மக்கள் மகிழ்ச்சியோடும் கொண்டாட அரசு துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அருள்பணி ஜெயந்தன், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட மதுவிலக்கு சபைகளின் இயக்குனர்.